ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சீன் எழுதினேன். அந்த சீன் தான் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் சீன். எனக்கு எப்பவுமே என்ன இம்பாக்ட் பண்ணுற விஷயத்த வச்சு தான் கதை எழுத எனக்கு பிடிக்கும். இல்லை, தமிழ் சினிமாஸில் ஹீரோஸே கம்மி. வெறும் சினிமா படமாக இருக்கக்கூடாதுன்றதுல ரைட்டிங்லேயே நான் கிளியராக இருந்தது. சினிமா மேலே ஒரு பேஷன் இருக்கிறவனோட லைஃப் ஜேர்னி இது. ஹிந்து நேயர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். நான் புவனேஷ் சந்தர் அண்ட் இன்னைக்கு ஸ்டார் படத்தின் இயக்குனர் இளன் கிட்ட தான் பேச போறோம். ஹாய் இளன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். ஸ்டார் ட்ரெய்லர் அங்கிருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு நான் பார்க்குறேன். என்னன்னா வந்துட்டு ஒரு ட்ரெய்லர் கட் வந்து அந்த படத்தோடைய கண்டென்ட் பேஸ் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறீங்க, அது ஓகே. பட் ஜென்ரேஷனாக வந்து எப்படி ட்ரெய்லர்ஸை கட் பண்ணுறாங்கங்கிறதே ஒரு ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயமா தெரியுது. பிகாஸ் வி ஆர் லிவிங் இன் ஏஜ் ஆஃப் வேர் one good trailer can do magic, and that is what has happened to Star. Right. So according to you, ஒரு நல்ல trailer in 2024 அதுக்கான prerequisites இருக்கா? இது இப்படி இருந்தா it's a good trailer cut, this should be the case அப்படினு ஏதாச்சும் like even as a cinema observer do you feel anything? Not really. I'll maybe I can tell what we tried. ஸோ வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு லீனியரான ஒரு ட்ரெய்லர், இப்போ சொல்லுவாங்கள்ல ஹாலிவுட் ட்ரெய்லர்லாம் எல்லாமே காட்டிட்டு தேட்டருக்கு விடுவாங்கன்ற அந்த மாதிரி ட்ரெய்லர் பண்ணுன்றது எனக்கு எப்பயுமே பிடிக்கும். பட் இந்த இன்புட்டை நான் எடிட்டர்கிட்ட கொடுக்கல. நான் ஃபர்ஸ்ட் நான் அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படின்றது தான் நான் வச்சுருந்தேன். நான் நம்ம ஒரு இன்புட் கொடுத்துட்டா அவங்க அதில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு வச்சுருந்தேன் நான். பட் அதே நேரத்தில் இந்த மாதிரி ட்ரெய்லர் பண்ணும்போது ப்ரொடியூசர்ஸ் ஒத்துக்கவே மாட்டாங்கன்றது மைண்ட் செட். ட்ரெய்லர்னாவே எல்லாத்தையும் மறைச்சு வச்சு இப்படி பில்டப் கொடுத்து பண்ணுன்றது விச் இஸ் ஃபைன். பட் அதே நேரத்தில் இப்போ இந்த மாதிரி ஜானருக்குலாம் சர்ப்ரைசஸை விட மொமெண்ட்ஸ் தான் இம்பார்ட்டன்ட், அந்த எமோஷன்ஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம அந்த சர்ப்ரைசஸை ஹோல்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இந்த எமோஷன்ஸை கொடுக்காட்டி நோ பாயிண்ட்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. எடிட்டர் எந்த இன்புட்டும் கொடுக்கல, பட் அவரோ கட் பண்ணி எனக்கு காமிச்ச ட்ரெய்லர் தான் அது. ஸோ எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. நான் மைண்டில் இருந்தது அவரும் அதே மாதிரி யோசிச்சிருக்காருன்றது சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. அண்ட் ப்ரொடியூசர் கிட்ட கொண்டு போகும்போது எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்துச்சு, பட் அவங்களும் சேம் பேஜ்ல இருந்தாங்கன்றது இன்னும் சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு. ஸோ இது ஆஸ் அ டீமா எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாருக்குமே வந்து அது எமோஷன்ஸ் தான் பிடிச்சிருந்துச்சு, அந்த எமோஷன் கனெக்ட் ஆகுதுன்றது தான் பிடிச்சிருச்சு. மற்றதெல்லாம் நாங்கள் பெருசாக யோசிக்கல. ஸோ ட்ரெய்லர் வந்து ஒரு படத்தோட எமோஷன்ஸை கன்வே பண்ணுற மாதிரி இருக்கணும்னு நான் பிலீவ் பண்ணேன். எனக்கு ரெண்டு விஷயம் உங்களுக்கு கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒன்று வந்துட்டு உங்களுக்கு பியார் பிரேமா காதல் அப்போ இருந்த சினிமாவை விட இப்போ வந்துட்டு சேஞ்ச், பிகாஸ் அது ப்ரீ பேண்டமிக்ல வந்துச்சு. சினிமாவோட பற்றின டிஸ்கஷன்ஸ் வேறு மாதிரி இருந்துச்சு ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு தமிழ் சினிமா இன் பர்டிகுலர் இன் 2024 ஒரு லல் பீரியடை பார்த்துட்டு இருக்கு. அண்ட் ஸ்டாரோட ட்ரெய்லரோட கமெண்ட் செக்ஷன்லேயே கூட பார்த்தாலும் த எக்ஸ்பெக்டேஷன் இஸ் தட் ஸ்டார் வில் ரிவைவ் தமிழ் சினிமா இன் 2024 அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இது ஒரு ஆடட் ப்ரெஷராகவே அப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். லைக் ப்ரெஷர் இல்லை, நாங்கள் இந்த டைமில் இந்த ட்ரெய்லர் வரும், இந்த படம் வரும்ன்றதை நாங்களே எக்ஸ்பெக்ட் பண்ணல. லைக் நம்ம ஒரு படம் பண்ணுவோன்றது மட்டும் தான் நம்ம பாயிண்டாக இருந்துச்சு. அது அந்த ஒரு டேட்டில் ஆரம்பிக்கிறோம், அதோட எண்டு டேட் யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிகாஸ் இந்த படத்தில் நிறைய கெட்டப் சேஞ்ச் கவின் இருக்கனால வில் ஹேவ் டு வெயிட் ஃபார் சர்டன் திங்ஸ். அவரோட கெட்டப், உடம்பு ஏற்றுறது குறைக்கிறது, அதெல்லாம் நம்ம டெட்லைன் வச்சு ஒர்க் பண்ண முடியாது இந்த படத்தை. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ப்ரொடியூசர்ஸ் கிளியராக இருந்தனால. பட் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு இப்படி ஒரு டைமில் அது வருது அப்படின்றது எல்லாருமே சொல்கிறாங்க. பட் அதுவும் அகைன் தான் இப்போ கங்குவா மாதிரி படங்கள், தங்கலான் மாதிரி படங்கள் ஏதோ ஒரு ரீசனுக்காக அது வேற டைமுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க. நான் மேபி அந்த படம் இங்கே வந்திருக்கலாம். வந்து நீங்கள் சொல்கிற அந்த ரிவைவல்ன்றத எந்த ஒரு நல்ல படமும் பண்ணிடும்ன்றதா நான் நம்புறேன். பட் அது பிளான்ல கிடையாதுன்ற நான் ஹோப்ஃபுல்லி பண்ணணும்னு நம்புறேன். நான் கவினை சூஸ் பண்றது பத்தி ஒரு ரெண்டு கேள்விகள். அது ஒன்று வந்துட்டு நீங்க சொல்லியிருக்கீங்க நிறைய இதில் வந்துட்டு டாடா பார்த்ததுக்கு அப்புறம் நீங்க வந்துச்சு அப்படின்ட்டு. பிகாஸ் யூ ஹேட் another actor previously in mind for this role. நீங்க டாடா பார்க்குறப்போ இல்லை நீங்க கவினை பத்தி ஒரு பர்டிகுலர் ஒரு மொமெண்ட்ல வந்துட்டு ஓகே he can carry this and he can do this அப்படிங்கிற ஒரு மொமெண்ட் வந்துருக்கும் இல்லையா? கேன் யூ ஃபர்ஸ்ட் ஷேர் மீ அந்த மொமெண்ட் ஞாபகம் இருக்கு? அப்படி ஒரு பர்டிகுலர் மொமெண்ட் கிடையாது. இல்லை, அந்த மூவி ஓவரால் எனக்கு கொடுத்த ஃபீல், அதுதான் நான் பிலீவ் பண்ணுறேன். அப்படி இப்போ அகைன் நம்ம ட்ரெய்லர் மாதிரி தான். ட்ரெய்லர் இந்த பர்டிகுலர் மூமெண்ட்னால தான் அந்த ட்ரெய்லர் நல்லா ரீச் கிடச்சிச்சுன்னா கிடையாது. அது ஓவராலாக ஒரு ஃபீல் கொடுக்குதுல்ல. ஸோ அந்த மாதிரி தான் நான் டாடா பார்க்கும்போது எனக்கு அந்த ஓவரால் ஃபீல் கவின் டிரான்ஸ்லேட் பண்ணார். ஸோ நான் எழில் டிஓபி என்னோட ஃப்ரெண்டு தான். ஸோ அவர்கிட்ட நான் கேட்டேன், நான் எப்படி எழிலுக்கும் எனக்கும் இந்த கதையை ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸ் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அவரை விட பெட்டர் பர்சன் கிடையாது நான் இதை சஜஷன் கேட்கறதுக்கு. அவருக்கு கேட்டோன்னு அவர் என்ன சொன்னார், ப்ரோ நானும் மைண்டில் நினச்சிட்டே இருந்தேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணும்போது ஸ்டாருக்கு ஒரு கரெக்டாக இருப்பாரு நினச்சிட்டே இருந்தேன். பட் நான் உங்கள்கிட்ட சொல்லலை, பட் நீங்கள் இப்போ கேட்குறீங்க 100% கரெக்டாக இருக்கும்னு அவர் சொன்னார். ஸோ
நாங்க 2 பேரும் ரொம்ப வருஷமா டிராவல் பண்றவங்க 2 பேரும் ஒரே விஷயத்தை பிலீவ் பண்றோம்னா அது கரெக்டா இருக்கும்னு நம்பிக்கையா பண்ணது. அந்த ட்ரெய்லர்லயே வந்துட்டு அந்த அடிப்பட்டதுக்கு அப்புறம் வந்துட்டு ஏன் உன்னை மீரா விட்டுட்டு போற அப்படின்னு அவர் கேட்கிறப்போ இவர் திரும்பி சொல்ற திடீர்னு ஒரு சேஞ்ச் இந்த ட்ரெய்லரே தெரியுது. ஐ நாட் ஈவன் சீன் தி ஃபிலிம் yet. Do you agree that there are not a lot of actors like Kavin or even say like Harish Kalyan மாதிரி to carry a coming of age film like this? நிறைய பேர் இல்லங்கிறது do you agree in Tamil cinema right now? இல்ல தமிழ் சினிமாஸ்ல ஹீரோஸே கம்மி. லைக் கம்பேரிட்டிவ்லி சொல்றேன் நான். இப்போ நீங்க அன்னைக்கு ஒரு போஸ்ட் பார்த்தேன், தெலுங்கு சினிமால வந்து ஒரு 50 ஹீரோஸ் நிக்கிறாங்க. எக்ஸ்பெண்டபிள் போஸ்டர் மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு. நம்ம கிட்ட அது கம்மியா இருக்காங்கன்றத நானும் நினைக்கிறேன். இந்த கதை வந்துட்டு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தோன்ற டைம் இட் குட் ஹேவ் பீன் லாங் டைம் பேக். எஸ். யூஸ்வலாகவே டேரக்டர்ஸ் ஒன்று சொல்கிற விஷயம் தான் இது. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கெட் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ், விச் இஸ் ஒரு ஸ்டோரியை ஒரு ரொம்ப வருஷங்களுக்கு கேரி பண்ணுறப்போ இந்த டேரக்டருக்கே வந்துட்டு ஒன்று அப்ஜெக்டிவிட்டி லூஸ் ஆயிடும். ரைட். they won't be able to see that story in அதே manner. Second thing is அவங்களுக்கு இருக்கிற அந்த ஈர்ப்பே வந்துட்டு அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். They have to ask others about it. How was it for you with Star? Star வந்து எனக்கு வந்து இந்த டைம் பீரியட் வந்து அதை இந்த ஸ்கிரிப்ட் எவால்வ் ஆகிறதுக்கு எனக்கு யூஸ் ஆச்சு. இங்க அது வந்து குறையாம இன்னும் மேல போறதுக்கு தான் எனக்கு யூஸ் ஆச்சு. ஸோ ஸ்கிரிப்டாவும் சரி அதுக்கான விஷயங்கள் நடக்கிற விஷயங்கள் இருக்குல்ல அது எல்லாமே இந்த டைம் பீரியட் வந்து சப்போர்ட் பண்ணுச்சுன்னு நான் பிலீவ் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ நீங்க ஃபைனல் கட் நீங்க பாக்குறப்போ நீங்க ஸ்டார்டிங்ல இருந்த ஒரு இதை விட லைக் ஹவு டிஃபரெண்ட் has there been lot of an evolution நீங்க சொல்றது வந்துட்டு ரொம்ப டிஃபரெண்டா ஸ்கிரிப்டிங் ஸ்டேஜ்ல இருந்துச்சு, நிறைய இருந்துச்சு. அந்த அதாவது அது வந்து ரொம்ப மைன்யூட் நுவான்சஸ். பட் அந்த மைன்யூட் நுவான்சஸ் தான் அதோட பியூட்டின்றதை நான் பிலீவ் பண்றேன். திடீர்னு ரேண்டமா கிடைக்கும். நான் ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மொமெண்ட்ல கூட ஒரு ஐடியா கிடைச்சு, வெரி லாஸ்ட் மொமெண்ட். அதை இப்போ ரிவீல் பண்ணல நான். பட் வெரி லாஸ்ட் மொமெண்ட்ல ஒரு ஐடியா கிடைச்சு. அது வந்து அது கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அந்த படம் ஃபுல்ஃபில்லிங்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் ஃபுல்ஃபில்லிங் தான் நினைச்சிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் ஒரு லாஸ்ட் மொமெண்ட்ல ஒரு ஐடியா கிடைக்குதுல்ல, அதுதான் அது வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஸோ இந்த டைம் பீரியட் வந்து இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் அது என்ஹான்ஸ் பண்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. நீங்க மென்ஷன் பண்ணிருந்தீங்க நிறைய பர்சனல் இன்ஸ்பிரேஷன்ஸ் நிறைய இருந்திருக்கு இந்த கதைக்கு அப்படின்ட்டு. நீங்க லைக் லால் சார் கேரக்டர் வாஸ் இன்ஸ்பயர்ட் ஃப்ரம் யுவர் டாட் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. பட் உங்களுக்கு அந்த ஜெர்மினேஷன் பாயிண்ட் ஆஃப் திஸ் ஸ்டோரி, இந்த கதை இந்த ஒரு இப்படி ஒரு கான்செப்டை பண்ணணும்னு டிசைட் பண்ண மூமெண்ட், அந்த ஜெர்மினேஷன் என்னது? ரெண்டு விஷயம். ஓகே. ஒன்று வந்து என்னோட ஃப்ரெண்டுக்கு ஷார்ட் ஃபிலிம் ஸ்கிரிப்ட் வேணும்னு சொல்லிட்டு நான் ஒரு சீன் எழுதினேன். ஓகே. அந்த சீன் தான் ஸ்டாரோட ஃபர்ஸ்ட் சீன். ரைட். ஸோ அது வந்து நான் அப்போ ஸ்டார்னு ஒரு படம் எழுத போகிறேன், கதை எழுத போகிறேன். அப்போ அதோட டைட்டில் வந்து மீசர். ஓகே. ஓகே. ரைட். ஸோ வந்து அது ஷார்ட் ஃபிலிம்காக நான் எழுதின ஐடியா, அவர் பண்ணலை. ஸோ அது அப்படியே என்கிட்ட இருந்துச்சு. அது ஒன்று. செகண்ட் பாயிண்ட்டு, ஏதாவது படம் பண்ணணும், ஏதாவது கதை எழுதுவோன்னு யோசிக்கும் போது எனக்கு எப்பவுமே என்ன இம்பேக்ட் பண்ணுற விஷயத்த வச்சு தான் கதை எழுத எனக்கு பிடிக்கும். அது இம்பேக்ட்ன்றது எப்படி சொல்கிறது, நம்மளை ஏதாவது ஒரு விதத்தில் பாதிச்சிருக்கலாம், இல்லாட்டி சந்தோஷத்தை கொடுத்துருக்கலாம், விச்சவர். அந்த இம்பேக்ட் தான் பேசுறேன் நான். எனக்கு அப்படி வந்து எனக்கு ரொம்ப இம்பேக்ட் பண்ற விஷயம் வந்து ஆக்டர்ஸ், பேசிக்கலா எனி ஆர்டிஸ்ட், நாட் ஜஸ்ட் ஆக்டர்ஸ். ஆர்டிஸ்ட்டை வந்து ஆன்லைன்ல ட்ரால் பண்ணுவாங்கல்ல, அதாவது கிரிட்டிசைஸ் வேற, ட்ரால் வேற. அந்த ட்ரால் பண்றது எனக்கு ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா இருக்கும், எந்த ஆர்டிஸ்டா இருந்தாலும். ஸோ எனக்கு அது வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லா ரொம்ப வருஷமாவே இருந்துட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒரு ஆர்டிஸ்டோட ஜேர்னி நம்ம காட்டுறோம், அவனோட ஹார்ட்ஷிப்பை நம்ம காட்டுறோம், ஒரு படத்துல காமிச்சோம் அப்படின்னா மேபி அந்த படத்தை பார்க்கும்போது ஓ அப்போ எல்லா ஆர்டிஸ்ட் பின்னாடியும் ஏதோ ஒரு கஷ்டம் இருக்குல்ல, அந்த கஷ்டத்தெல்லாம் மீறி தானே ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் ஆறான், ஸ்டார் ஆறான் அப்படின்ற விஷயத்தை நான் டிரான்ஸ்லேட் பண்ணிட்டேன்னா இந்த ட்ரால் கொஞ்சம் குறையும் அப்படின்றது தான் இந்த கதையோட ஸ்டார்டிங் பாயிண்ட். இன்ட்ரெஸ்டிங். எனக்கு வந்துட்டு பிகாஸ் யூ டாக்கிங் அபவுட் அ ஜேர்னி ஆஃப் அ மேன், எனக்கு இது வந்து ரொம்ப நாளாவே தோன்ற விஷயம் அபவுட் திஸ் ஜானர், இட்ஸ் கமிங் ஆஃப் ஏஜ்ங்கிற ஜானரை பற்றி நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நம்ம we like to look at it in a very linear way. Like event நடக்குது, அதுக்கப்புறம் this leads to this leads to that, this leads to that அப்படின்ட்டு. பட் அது நம்ம ஒரு இன்னொருத்தவங்களை பற்றி பார்க்குறப்ப அப்படி பார்க்குறோம். பட் நம்மளோட லைஃபே நம்ம பார்க்குறோம்னா அப்படி லீனியராக பார்க்க முடியாது. பிகாஸ் there are too many things that are happening as at one moment. You can't say this இதனால சொல்ல முடியாது. சினிமாவில் எடுக்கிறப்போ there is, I feel, இது என்னோட ஒப்பீனியன், again I just want your opinion on this, that there is a bit of a limitation. என்னன்னா நம்ம ரியல் லைஃப்ல வந்து திடீர்னு ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு ஸ்ட்ரைக் ஆகலாம், திடீர்னு ஒரு புக்கு ஸ்ட்ரைக் ஆகி நம்மளை மாற்றலாம். பட் நம்ம சினிமாவில் அப்படி ரேண்டமா காட்ட முடியாது. இட் ஷுட் பி இந்த ஃப்ளோ ஆஃப் த ஒரு நரேட்டிவ்லேயே எடுத்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு ரைட்டிங்ல இருக்கும்.
do you agree with that? Is that like நீங்க இந்த ஸ்கிரிப்ட் எழுதுறப்போ கூட அந்த பாயிண்ட்ஸை மார்க் பண்றப்போ கொஞ்சம் ஒரு ஸ்ட்ரீம்லைன் இதுல ரொம்ப போகாம ரியல் லைஃப்ல இருக்காத மாதிரி பண்ணாம இருக்குன்னு ஒரு லிமிடேஷன் ஃபீல் பண்ணீங்களா? இல்ல இந்த ஜானர்ல வந்து சேலஞ்சிங்கான விஷயம் நிறைய விஷயத்த எப்படி ஒரு நேரத்துல காட்ட போறோம்ன்றது மட்டும்தான். And also I believe in linear screenplay unless the script demands a non-linear screenplay. So அதுக்கு perfect example வந்து மெமெண்டோ தான். மெமெண்டோவை நீங்க லீனியரா சொல்லிருக்க முடியாது. So which means அந்த ஸ்கிரிப்ட் வந்து நான் லினியரா தான் சொல்லணும்ன்றது டிமாண்ட் பண்ணால தான் அவங்க நான் லினியர் சூஸ் பண்றாங்க. இல்ல நான் ஸ்கிரீன் பிளே ஒரு லீனியர் நான் லீனியர் பத்தி பேசுறேன். நான் ஐம் சேயிங் லைக் இப்போ ஈவன் இஃப் த ஸ்டோரி இஸ் நான் லீனியர் அவங்க நீங்க கொஞ்சம் தான் நீங்க தூரம் போக முடியும். யூ கான்ட் சடன்லி பிரிங் இன் சம்திங். ஸ்கிரீன் டைமும் வந்துட்டு நீங்க 2 hours 2.5 hours தான் இருக்கு. இப்போ நீங்க லைஃபோட ஒரு ரேண்டம்னஸ் நீங்க கொஞ்சம் சுருக்க வேண்டியதா இருக்கும் டு மெயின்டைன் இட் இன்டு தட் வேர்ல்ட். ஆடியன்ஸோட என்கேஜ்மெண்ட் ஃபேக்டர் திடீர்னு போகாம இருக்கிறதுக்கு அந்த லிமிட்டேஷனை டிட் யூ ஃபீல் சம்வேர் வைல் ரைட்டிங் அப்படின்னு? ஆப்வியஸா அந்த லிமிட்டேஷன் இருக்கும். பட் அதான் அங்கதான் நம்ம as a writer நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஒரு ஃபேமிலி இருக்கு, இந்த ஃபேமிலியோட பாண்டை காட்டுறதுக்கு 5 சீன் வைக்கலாமா, ஒரு சீன்லயே அந்த பாண்டை கிரியேட் பண்ணலாமா, இந்த கால் தான் நம்ம எடுக்கணும். லைக் எனக்கு வந்து சொல்லும் போது எனக்கு டக்குன்னு ஐ சா தி டெவில் மூவி ஞாபகம் எனக்கு. அதுல வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட ரொம்ப வேகா தான் ஞாபகம் இருக்கு. மேபி கரெக்ட் மீ இஃப் ஐம் ராங். அந்த படத்துல பாத்தீங்கன்னா அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கிட்ட போன்ல பேசிட்டு இருப்பான். பேசினோடனே அந்த பொண்ணை கடத்திடுவாங்க. ஸோ ஃபுல் படமும் கடத்த அவனை பழி வாங்குறது தான். ஆனா அந்த ஒரு சீன்ல அவங்க ரிலேஷன்ஷிப் என்ன, அவனுக்கு அந்த பொண்ணு எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றத ஒரு சீன்ல கன்வே பண்ணியிருப்பான். ஸோ இது வந்து ஒரு ரைட்டரோட பிரில்லியன்ஸை நான் பாக்குறேன். ஸோ இந்த மாதிரி தான் இப்போ நம்ம நீங்க கேட்கறத எல்லாத்தையும் கொண்டு வரணும், பட் ஸ்டில் எசன்ஸை தொலைச்சிடக்கூடாது அப்படின்றது இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் இருக்குன்ற. முன்னாடி இருந்த படங்கள் மோட்டிவேஷனல் படங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஹீரோ வில் வின் டுவர்ட்ஸ் தி எண்ட் and the audience will go home happy. Yes, there have been exceptions la irundhirukku like Mugaveri for example is an exception, but mostly இந்த மாதிரி படங்களா ஒரு டைம்ல வந்துட்டு இருந்துச்சு. But over the years I think people oda look பார்வையே வந்துட்டு when they realize that okay maybe not every story can be a good story, like சில நீங்க என்ன ட்ரீம் பண்ணாலும் dreams will be broken and there will be destinyங்கிற ஒரு question வந்திருக்கு. destiny இருக்காங்கற எல்லாரும் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார் ட்ரெய்லர் பார்த்தப்ப எனக்கு ஃபர்ஸ்ட் அது தோணுச்சு என்னன்னா ஒரு half the way வந்து I thought like this will be a good story which is about him becoming a star and then you pull the rug under our feet like with the whole transformation. Do you agree with that? Like இப்போ வந்துட்டு ஒரு படம் இந்த மாதிரி எடுக்கிறோம்னா if you just make a good film about a man rising up alone, I don't think it will like we have to feel the reality la kondu varanumna his dream has to be shattered at some point. Yes, very true. நான் பர்சனலா பிலீவ் பண்றது முகவரி இப்போ வந்துருந்துச்சுன்னா அதோட நெகட்டிவ் எண்டிங்கை செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ அண்ட் ஆல்சோ ஸ்டாரை பொறுத்த வரைக்கும் அந்த டெஸ்டினேஷன் அந்த சக்ஸஸ் செகண்டரி, அந்த ஜேர்னி தான் இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த ஜேர்னி தான் நான் காட்ட ட்ரை பண்ணுறோம். லைக் தோனி சார் சொன்ன மாதிரி அந்த ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாருமே என்ன அந்த ப்ராசஸ்க்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஹோப் தரும். ஸோ எல்லாருமே ஜெயிக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜெயிக்கணுன்றதே ஒரு இல்யூஷன் தான், இல்யூஷன் தான். ஸோ அந்த ப்ராசஸை நீ எவ்வளோ ட்ரூத்ஃபுல்லாக இருந்த, அது யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அந்த ப்ராசஸை நீ பண்ணியா இல்லையா அப்படின்றது மட்டும் தான் டேக் அவேவா இருக்கணும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டா இருக்கு. ஏன்னா லைக் இது சம்திங் ஐ பிலீவ் தட் சக்சஸ்ங்கிறத ஒரு இல்யூஷனை தான் வந்துட்டு we have been everyone's in the cinema. I think we are the first people to say this very openly. Because everyone is chasing ஒரு particular success அப்படிங்கறத இது பண்றாங்க. சார் சக்சஸ் இல்லூஷன்ங்கிறது ஓப்பனா சொல்றதுக்கே வந்துட்டு there's a lot of இப்ப நம்ம எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆக்சுவலி பாத்தீங்க ஸ்பீக்கிங் எல்லாருமே அந்த விஷயத்த பேச ஆரம்பிச்சிட்டோம். ஃபர்ஸ்ட் நம்ம ரொம்ப ஹார்ட் அண்ட் ஃபாஸ்டா இதான் அப்படின்னு சொல்லி போயிட்டு இருந்தோம். பட் இப்போ எல்லாருக்குமே ஒரு சின்ன அவேர்னஸ் இருக்கு. இப்போ நம்ம ரெண்டு விஷயங்கள் பேசணும் இல்லையா, ஒரு லைஃப் லீனியரா காட்டுறதை பத்தி பேசணும், சேம் டைம் அபவுட் டெஸ்டினி. ஒன் திங் ஐம் நோட்டிசிங் இஸ் இது ரெண்டுக்குமே when you make a film about the cinema industry, like இப்போ ரீசென்ட்லி வருஷங்களுக்கு சேஷம் மலையாளம் came out about the film industry, right? அது வர்றப்போ there's automatically instant connect. Like of course ஒரு சினிமா ஃபேன்ஸ் வந்து சினிமா பத்தி தெரியும், அது எத்தனை பட்டிங் ஆக்டர்ஸ்க்கு அசிஸ்டன்ட் ஆக்டர்ஸ்க்கு எவ்வளோ ஒரு ட்ரீம்ஸ் கொடுக்குது, எவ்வளோ ஷேட்டர் பண்ணுதுங்கிறது தெரியும். பட் ஓகே, பட் larger audience are also connecting to films like this now. True. Earlier there was a different perspective. Exactly. People is connecting now. Exactly. லைக் இப்போ நீங்கள் இந்த படத்தை எழுதுறப்போ இல்லை பண்றப்போ நம்ம ஒரு ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி ஒரு சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி ஒரு ஃபிலிம் எழுதுறோங்கிற ஒரு
அந்த பயம் இப்போ கிடையாது ஆக்சுவலா. எதனாலன்னு நான் ஃபீல் பண்றத சொல்றேன். ஃபோனும் இன்ஸ்டாகிராமும் ரீல்ஸும் தான் காரணம் நான் நினைக்கிறேன். எல்லாருமே வந்து ரீல்ஸ் பண்ணி போடுறோம்ல, எல்லாருமே அவங்க ஸ்டார்னு இமேஜின் பண்ணி தான் போடுறாங்க. ஸோ எவ்ரிபடி அந்த இடத்துல ஒரு கனெக்ட் ஆயிடுறாங்க. ஸோ எவ்ரிபடி வாண்ட்ஸ் டு பி a ஸ்டார் ஏதோ ஒரு விதத்துல. ஸோ அது வந்து அதை பிரேக் பண்ணிருச்சு. எல்லாருமே இப்போ ஸ்டாரை தான் பாத்துக்கிறாங்க. Yeah, is it also because of that the dream factor nala is that reason? Because we thought at least that cinema industry or ecosystem வந்து நடக்குது. Larger audience வந்து நீங்க படம் காட்டுனீங்கன்னா போறீங்க போறாங்க. But they are not ready to see into that, get into the dream of it. They know understanding that அதுவும் ஒரு ட்ரீம். They validate the dream. Is that also a reason? பட் இப்போ எல்லாருக்குமே எல்லாமே தெரியுது. ஐ மீன் ஒரு ஸ்டார் கூட டைரக்டா நம்ம இன்ஸ்டாகிராம்லயோ ட்விட்டர்லயோ பேச முடியுது. ஸோ எல்லாருக்குமே எல்லா அவேர்னஸுமே இருக்கு. சிவகார்த்திகேயன் சார் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தாருன்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால வந்து எல்லாருக்குமே அதோட ஹார்ட்ஷிப்பை புரிய ஆரம்பிச்சிருச்சு நான். ஸோ பட் ஸ்டில் நான் இந்த படத்தை நான் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோன்னா, வெறும் சினிமா படமா இருக்கக்கூடாதுன்றதுல ரைட்டிங்லேயே நான் கிளியரா இருந்து சினிமா பத்தின சீன்ஸ் ரொம்ப கம்மியா வச்சிருக்கேன். மோரா ஒரு பேஷன் இருக்கு, சினிமா மேல ஒரு பேஷன் இருக்கிறவனோட லைஃப் ஜேர்னி இது. ஸோ சினிமா படம் கிடையாது. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஈவன் சாரோடைய உங்களுடைய காம்போ ஹஸ் ஒர்க் ட்ரெமெண்டஸ்லி. லைக் நம்ம காதல் ஆஸ் வெல் அஸ் ஆல் தி சாங்ஸ் ஆர் ரியலி குட். ஒரு விஷயம் வந்துட்டு எனக்கு உங்ககிட்ட நினைக்கிறேன், விண்டேஜ் யுவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்ரி ஒன் கீப்ஸ் ஆஸ்கிங் ஃபார் இட். I just want an opinion on this one thing. What I feel about that, I just want an opinion, which is that எப்பயுமே ஒவ்வொரு ஜென்ரேஷன்லயும் வந்துட்டு முன்னாடி இருந்த விஷயம் பெட்டர் இல்லை இப்போ அப்படின்ட்டு ஒரு தோணும். அந்த மாதிரி தான் நம்ம சின்ன வயசுல வந்து அப்பா அம்மாலாம் எம்ஜிஆர் பாட்டு, சிவாஜி பாட்டு, அதான்டா பாட்டு, இதெல்லாம் பாட்டாடுவாங்க. இப்போ ஈவன் பட்டு நடக்கிறதும் அதனால தான். பட் ஈவன் சாருக்கு அப்படி நடக்கலன்னு தான் நான் சொல்லுவேன். பட் இஸ் ஸ்டில் கிவிங் சார்ட் பஸ்டர் ஆல்பம்ஸ். லவ் டுடேவா இருக்கட்டும், ரவுடி பேபியா இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், அவர் வந்து ஹி கீப்ஸ் எக்ஸ்பெரிமெண்டிங். ஸோ அதுதான் வந்து இப்போ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ற ஒரு ஆர்டிஸ்ட்க்கு வந்து எப்பவுமே வந்து சிலது எல்லாருக்கும் எல்லாமே பிடிக்காது. ரொம்ப சேஃபா பிளே பண்ண நினைக்கிறவங்க சேஃபா இருப்பாங்க. பட் இவர் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண நினைச்சிட்டே இருப்பார். ஸோ அதனால வந்து அவர் சில பேருக்கு பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. பட் அவர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு தான் இருக்காரு. Can you tell me a little bit about நீங்க ஃபர்ஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போறப்போ ஒரு ஜஸ்ட் சொல்லிருப்பீங்களா, எனக்கு இப்படிதான் இந்த சவுண்ட் ஸ்கேப் தேவை அப்படின்ட்டு? என்ன மாதிரி கான்செப்ட்? இதுல ரொம்ப சிம்பிள். லைக் 2000 பீரியட்ல நடக்கிறதுனால, ஸோ நம்ம சொன்னதே சார் லெட்ஸ் கோ பேக் டு 2000, லெட்ஸ் கோ பேக் இன் டைம்ன்றது தான் ஒரே இன்புட். அவருக்கு 2000ல தான் அவர் வந்து கலக்கிட்டு இருந்த டைம். ரொம்ப ஈஸியா அவருக்கு. அண்ட் விண்டேஜ் லவ் அப்படிங்கிற சாங், we hear that it's fully ஒரு VFX ல ஷூட் பண்ணீங்க அப்படினா how did that come across? like அந்த சாங் உடைய like looks very lovely also. So yes like எனக்கு VFX ரொம்ப பிடிக்கும். VFX ரிலேட்டட் ஸ்கிரிப்ட்ஸ் என்கிட்ட இருக்கு. என்னோட VFX ஆர்டிஸ்ட், VFX சூப்பர்வைசர் முத்துக்குமரன், பேர்ல் ஸ்டுடியோஸ். அவரும் நானும் ஒரு ஆல்மோஸ்ட் 5-6 இயர்ஸ் ஆஃப் ஜேர்னி இருக்கு எங்க ரெண்டு பேருக்குள்ள. நிறைய VFX பத்தி பேசியிருக்கோம். VFX ஓட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே அவர் ரெகுலரா எனக்கு ஷேர் பண்ணுவாரு. நான் ரொம்ப கீனா அவர்கிட்ட கத்துப்பேன் அந்த விஷயங்கள். நிறைய சின்ன எக்ஸ்பெரிமெண்ட்ஸும் பண்ணியிருக்கோம். லைக் படங்கள் இல்லாம சின்னதா ஏதாவது பண்ணிட்டு அது மாதிரி பண்ணிட்டு பிடிக்கும் எங்களுக்கு. ஸோ இந்த படத்துல இப்படி ஒரு பாட்டு இருக்கும் போது அது அந்த நாங்கள் யூஸ்வலாக பண்ணுற எக்ஸ்பெரிமெண்ட்டை இங்கே பண்ணணும்னு எங்களுக்கு தோணுச்சு. ஸோ அகெயின் எழில் டிஓபி எழிலும் அவரும் கொலாபரேட் ஆகும்போது ஸோ இந்த மாதிரி ஒரு அசெட் கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்துக்குமரன் தான் கம்ப்ளீட்டாக அதை பண்ணி கொடுத்தாரு. ஸோ எல்லாருமே அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து அது ரியல்னு நம்புறாங்க. அந்த அளவுக்கு அவர் பெஸ்ட்டாக பண்ணி கொடுத்துருந்தாரு. அண்ட் சினிமாவில் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு ஃபிலிம் மேக்கர்ஸ் பிகமிங் ஆக்டர்ஸ் ஹஸ் பிகம் சார்ட் ஆஃப் திங். அண்ட் we hear you have a aspiration to become actor at some point. Like always இருந்துச்சு ப்ரோ. சின்ன வயசுல இருந்து இப்போ நான் as a director வரதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஆக்டர் தான் எல்லாருக்குமே இருக்கும். ஓகே, நம்ம நடிக்கணும்னு தான் இருக்கும். அப்புறம் அப்படியே எவால்வ் ஆகும்போது எனக்கு அந்த டைரக்ஷன் வந்து ரொம்ப பேஷன் அதிகமாயிடுச்சு. இப்போ வந்து ஆக்டிங் ஆசையா இருக்கு, பட் இதுதான் வந்து பேஷனா இருக்கு எனக்கு. ஸோ அந்த ஆசை எப்பயாவது அது பேஷனா மாறும் போது மேபி பண்ணுவேன். ரைட். அண்ட் அந்த இப்போ நீங்கள் சொன்னீங்களே டேரக்டர் முன்னாடி எப்பயோ ஆக்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஒரு பாயிண்டாக இருந்துச்சுட்டு, அந்த ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறப்போ இருந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒன்று தட் லீட் இன்டு யூ இன்டு ஸ்டார்? எஸ் நிறைய விஷயங்கள் இருக்கும். அந்த இன்ஸ்பிரேஷன்ஸ் இருக்கும். நான் கண்ணாடி முன்னாடி என்னை பார்த்து நான் நடிச்சு பார்த்த விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி சின்ன விஷயங்கள் இதுல இருக்கும். அவ்வளவுதான். That's all the questions I had. Thank you so much for your time. And
hopefully next film of yours comes இன்னும் கொஞ்சம் கிட்ட because we love seeing your films. So sure all the best to you. thank you so much I loved your interview. Thank you. Yeah.